வித்தியாசமான டிக்கெட் யார் தேர்ந்தெடுக்க போறீங்க? வித்தியாசமான டிக்கெட். நான் இந்த விளையாட்டு வரல. ஏதாவது நல்ல விஷயமா இருக்கலாம்ல. உதாரணத்துக்கு புதுசா யோசிச்சிருக்கேன். யார் இப்படி பண்ணதுக்கு இந்த இடத்துல யார் கோழியை தோண்டி வச்சது? ஒரு பொண்ணு கறி பண்ணிட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் தேர்ந்தெடுக்க போறீங்க? சொன்ன மாதிரி இப்போ விழுந்துட்டான். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆபத்தான கோஸ்லெஸ் டிக்கெட். இது ஆபத்தான கோஸ்லெஸ் டிக்கெட்டா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்க. இதுல யாரெல்லாம் உங்க பேரை எழுதி வைக்கிறாங்களோ அவங்க இதோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நேனி ஓடி வந்து கோழிக்குள்ள விழுந்தா, நீயும் சாதாரணமா கருத்தடிக்கு கீழே விழுந்த. வித்தியாசமான டிக்கெட். ஃபிஷ்ஷா? ஆமா ஃபிஷ்ஷா. ஏதாவது வித்தியாசமான ஃபிஷ் வேணும் போல இருக்கு. ஆனா நம்ம பதிலுக்கு ஆபத்தான ஃபிஷ் வந்துச்சுன்னா உன்னை இப்ப யாரு ஃபிஷ் மாதிரி வேஷம் போட சொல்லுங்க. ஓ அப்படியா? ஆனா இப்ப கசமோட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன தெரியுமா? இப்ப கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த போட்டுக்கு படி இந்த போட்டுக்கு அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே. யாரும் இப்படி பண்ணாதீங்க. டிக்கெட் படி அவனுக்கு எதுவுமே நடக்கல. மறைஞ்சு போவானா? மறைஞ்சு போவானா என்ன அர்த்தம்? அப்படின்னா மத்தவங்க உலகத்தை விட்டு காணாம போக போறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண? மறைஞ்சு போகல, பழைய மாதிரி மாறிட்டேன். இப்பதான் நிம்மதியாக இப்ப ஒரு வழியா முடிஞ்சது. இப்பதான் நிம்மதியாக கொஞ்ச நேரத்துக்கு படி நீ பயத்துல உளறிட்டு இருந்த. இவன் எதுக்காக இந்த குழிக்குள்ள போய் விழுந்தான்? அந்த டிக்கெட் படி நம்ம எல்லாருமே நம்மளோட தண்டனையை அனுபவிச்சிட்டோம். எல்லாருமா? ஆனா செஞ்சு நடக்காதீங்க இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி ஒண்ணுமே ஆகல. இதுக்கு முன்னாடி நீ எதுக்காக மறைஞ்ச போற மாதிரி இருந்தா எப்படியோ நம்மள
என்னம்மா, நீ இதுல எதையும் மாத்தி வச்சிருக்க போல இருக்கு. இதனால என்ன ஆகும்? டீச்சர் மருந்து கொள்ள மாட்டேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். அது சும்மா கெட்டது. அவளை எப்பவும் தனியுமா வித்தியாசமான வெற்றிக்கு யார் தேர்ந்தெடுக்க போறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.